அரசியல் பார்வை பார்த்துக்கிருக்க எல்லாத்துக்குமே வணக்கம். இப்ப பார்த்தீங்கன்னா, அதிரடியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆ நான் கட்சிய கலைச்சிடுறேன். அதாவது பாஜக தனியா நாம் தமிழர் கட்சியோட ஒரு வாக்கு அதிகமா வாங்குனா, நான் கட்சிய கலைச்சிடுறேன் அப்படின்னு சீமான் சொன்னாங்க. அப்போ பல விமர்சனங்களும், பல கேலி கூத்துக்களும் நடந்துச்சு. பாஜகட்டலாம் சீமான் நிக்கவே முடியாது. பாஜக இந்த தடவ தமிழ்நாட்டுல 8 இடத்த பிடிக்கும், 10 இடத்த பிடிக்கும் அப்படின்னு பயங்கரமா சொன்னாங்க. குறிப்பா திராவிட கட்சிகள்லாம் பயங்கரமா சந்தோஷப்பட்டாங்க. ஒருவேளை பாஜக அதிகமான ஓட்டு வாங்கிட்டுனா, நாம் தமிழர் கட்சிய கலைச்சிருவாங்க. நமக்கு எதிர்த்து பேச ஆளே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த திராவிட கட்சிகளுக்கு இப்போ ஒரு செருப்படியா விழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடங்கள்லுமே வந்து பாஜகவ விட நாம் தமிழர் கட்சி வந்து அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்குது. நாம் தமிழர் கட்சி அதிகமான வாக்குகள் வாங்கி பயங்கரமான குறிப்பா எதிர்க்கட்சி அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு. அதுக்கு அப்படி சொல்ல என்ன முக்கியமான காரணம்னா, ரூ. 1 கூட குடுக்காம தேர்தல தன் கொள்கை மூலமா சந்திக்கிற ஒரே கட்சியா நாம் தமிழர் கட்சி இருக்குது. பாஜகவ ஒரு காலமும் தமிழ்நாட்டுல கால் ஊன்ற விடமாட்டோம் அப்படிங்கிறதுல முக்கியமா அண்ணன் சீமான் இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். அதுக்கு இது ஒரு சான்று. பிரஸ் மீட்ல கேட்ட கேள்விக்கு சீமான் ஒரு அதிரடியான பதில் சொல்லியிருந்தாரு. என்ன விட ஒரு வாக்கு கூடுதலா வாங்கட்டும். நான் கட்சியே கலைச்சிடுறேன் அப்படின்னு. பாஜக ஒண்ணுமே இல்ல. குறிப்பா கிட்டத்தட்ட 39 தொகுதிகள்லயும் பாஜக ஒரு இடத்துல கூட முன்னிலை இல்ல. ஆனா நாம் தமிழர் கட்சி எல்லா இடத்துலயும் 3வது இடத்துல ஒரு கணிசமான வாக்குகள பெற்றிருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயமாவும் பார்க்கப்படுது. வரும் காலகட்டத்துல நாம் தமிழர் கட்சிய அழிக்கவே முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு தேர்தல் சான்றா இருக்குது. இந்த வாக்குகள் பார்த்தீங்கன்னா, 2026ல பல மடங்கா உயரப்போது. நாம் தமிழர் கட்சி ஆட்சிய பிடிக்கவும் வாய்ப்பா இருக்கும்.